இப்போ நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் நடக்குது. இதுக்கு ஒரு சைடு இவர் ஒரு பெரிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். இவர் தோனியோட வரைபடத்தையும் அந்த எல்லோ ஜெர்சியும் போட்டுட்டு போய் மேட்சஸை பார்க்குறாரு. இன்னொரு சைடு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 18 ஜெர்சியை போட்டுட்டு போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இது என்னது, தமிழ்நாடு பிரீமியர் லீக். ஏன் யாருமே தமிழ்நாடு பிளேயரோட ஜெர்சிஸோ தமிழ்நாடு பிளேயரோட அந்த டீமையும் சப்போர்ட் பண்ணிட்டு போல? தோனி அண்ட் விராட் கோலியை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க ரெண்டு பேருமே ரஞ்சியில விளையாடி இந்தியன் டீமுக்காக விளையாடி நிறைய சாதனைகள் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமேலும் அவங்கள நம்ம பெருசா பேச எதுவுமே கிடையாது. இனிமே வளர்ந்து வர பிளேயர்ஸ் அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி லெஜண்ட் ஸ்டேட்ல இருக்க பிளேயர்ஸோட ஜெர்சிஸோ இல்லை வரைபடத்தையும் எடுத்துட்டு போய் அங்க சப்போர்ட் பண்றதால உள்ள விளையாடுற அந்த பிளேயர்ஸோட மென்டாலிட்டி தான் உடைக்கப்படும். அந்த பிளேயர்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம போய் நின்னோம்னா தான் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை கண்டிப்பா இந்திய டீம்லயாவது பார்ப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎல் நடக்கிற மாதிரி மகாராஜா T20 பிரீமியர் லீக்ன்ட்டு கர்நாடகாவில் நடத்துறாங்க, மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ன்ட்டு மகாராஷ்டிராவில் நடத்துறாங்க. அந்த ஊர் ஃபேன்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்னு வரும்போது அவங்க பிளேயர்ஸை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்றாங்க. சிலர் கமெண்ட்ஸ்ல RCB சப்போர்ட் பண்ண நீ கர்நாடகாக்காரனா தண்ணிக்காரில் நீ சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற ஒரு சிலர் ஏன் டிஎன்பிஎலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு பிடிச்ச டீம் தோக்குதுன்ட்டு இன்னொரு டீம்ல வன்மத்தை போட்டுறேன். நீங்க தமிழை பத்தி பேசலாமா? தமிழை பத்தி பேசுறீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா நீங்க டிஎன்பிஎலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ஐபிஎலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை தான் பிசிசிஐ பண்ணிச்சு. 22 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கும். ஆப்வியஸ்லி அந்த வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கும். அப்போ ஃபைனல் மேட்ச்ல கேப்டனான ஜாஸ் பட்லர் தான் சொல்லுவாங்கன்னா பிக் பாஷ் பிரீமியர் லீக் விளையாடுறதால்தான் அலெக்ஸ் ஹேல்ஸால அந்த மாதிரி பிக்சர்ஸ்ல ஈஸியாவே ஆட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோச்சாளர் ராகுல் டிராவிட் கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டப்போ ராகுல் டிராவிட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாங்க பிளேயர்ஸை பிக் பாஷ் லீக் ஃபாரின் லீக்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிட்டோம்னா எங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டை எப்படி நாங்க க்ரோ பண்றது? எங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டை க்ரோ பண்ணோம்னா எங்க பிளேயர்ஸ் எங்க ஊருக்காக ஆடணும் அப்படின்ட்டாங்க. அவரை சொல்றது ஓகே தான், ஆனா அவர் சொல்ற மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட போடுறது இல்லை. இந்த ரஞ்சி டிராஃபி, ஷாஹித் முஸ்தாக் அலி டிராஃபி, திலீப் டிராஃபி எல்லாம் யாருக்காகன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் கிரிக்கெட் மேல ஓவர் எக்ஸைட்டடா விளையாடணும்னு ஆசைப்பட்டு சிட்டிக்கு சிட்டில தங்கி வேலைகளை செஞ்சு பிராக்டிஸும் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த டொமஸ்டிக் மேட்சஸ். அந்த டொமஸ்டிக் மேட்சஸ்ல இந்த மாதிரி அன்கேப் பிளேயர் விளையாடுறதால தான் இந்தியன் டீமுக்கு யாரு டேலண்டான பிளேயர் யாரு டேலண்ட் இல்லாத ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். நிறைய பிளேயர்ஸ் இந்த டொமஸ்டிக் ஆடினாலும் அவங்க வெளியே போனாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கப்படும். அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்காக தான் இந்த டொமஸ்டிக் மேட்சஸ். அந்த ரஞ்சி வாய்ப்பு கிடைக்காம ஏங்குற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க.